வாவர் ராஜா கிட்ட அந்த பொண்ணு மிஸ் ஆன கேஸ வேகமா முடிக்க சொல்ல, இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி பொண்ணு காணாம போயிருக்கா. இதுல மும்பை ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்திருக்கா. அண்ணன் மெரைன்ல வேலை பார்க்கறதுனால எங்க இருக்கானே தெரியல. ரீச் பண்ணவும் முடியல. மேட்ரிமோனி ஏஜென்சின்னு பல பேரோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு. இத பொறுமையா டீல் பண்ணாதான் கேஸ சால்வ் பண்ண முடியும். மேட்ரிமோனி ஆபீஸ்ல போய் விசாரிச்சதுக்கு அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இத மும்பை போலீஸ் கிட்ட கொடுத்து விசாரிக்க சொல்லிட்டு போறான். இங்க சத்யாவுக்கு நீலா பீஸாலாம் வாங்கிட்டு வர, சத்யா எதையோ எழுதிட்டு குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்க. அதெல்லாம் எடுத்து வைக்கும் போது முரளிக்கு ராஜா எழுதி கொடுத்த லெட்டரும் ராஜா நீலாவோட மேரேஜ் போட்டோவையும் பாத்துற விறுவிறுன்னு உள்ள போய் தோசை கரண்டி எடுத்துட்டு வந்து ஒழுங்கா இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிருன்னு சொல்ல, மிஷன் மம்மி அண்ட் டாடிய பத்தி சொல்லிட்டு லலிதாவையும் முரளியும் போட்டு விட்டுறா. இங்க ராஜாவும் முரளியும் மாப்பிள்ள பையனோட ஃபேமிலி கிட்ட தனித்தனியா விசாரணை நடத்திக்கிட்டு இருக்க. எங்க வீட்ல எப்பயுமே ஒரே பிரச்சனை தான். சரியா சாப்பிட மாட்டோம், சரியா தூங்க மாட்டோம். ஆனா அவங்க வந்ததுல இருந்து எந்த பிரச்சனையுமே இல்ல சார். நிம்மதியா தூங்கணும். எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கன்னு மத்தவங்க சொல்ல, மாப்பிளையும் பொண்ணை பத்தி சொல்லிட்டு கடைசியா ஒரு நாள் வெளியே டின்னர் சாப்பிட்டு வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் காண்டம் வாங்கிட்டு வந்தோம். ஆனா அதுக்கான சூழ்நிலை எதுவும் அமையலன்னு சொல்ல, எந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டீங்கன்னு கேட்க, ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்டோட பேரை சொல்ல, இத பத்தி டீடைலா விசாரிச்சுட்டு வர சொல்லி ஜீவாவை அனுப்புறான். இங்க வாவர் ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக டாக்டரை பார்க்க வர, அங்க ஸ்வேதாவை பார்த்ததும் நான் உங்களை கிளினிக்ல பாத்திருக்கேன்னு சொல்ல, நானும் உங்களை ஸ்டேஷனுக்கு வெளியே டீ கடையில பாத்திருக்கேன்னு அறிமுகமாயிக்கிறாங்க. அப்புறம் வாவர் முகமது அலியோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை ரீடு பண்ண சொல்லி ஏற்கனவே எங்க ஸ்டேஷன்ல இருந்து சொல்லியிருப்பாங்களேன்னு சொல்ல, நானும் அவங்க கிட்ட மறுபடியும் ரீடு பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர சொன்னேன்லன்னு சொல்ல, இல்லங்க அவங்க ஏரியால நடக்கிற மணல் கொள்ளைக்கு எதிராக 25 வருஷமா அவர் போராடிக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. எப்படியும் மணல் மாஃபியாவுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும். இது தெரிஞ்சுதான் சரக்கே அடிக்காத அவரை சரக்கு அடிச்சதா சொல்லி ஆக்சிடென்ட்னு கேஸ முடிச்சிட்டாங்க. ஆனா அது ஒரு கொலை அப்படின்னு சொல்ல, ஸ்வேதாவும் என்னதான் இருந்தாலும் இதை என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிடுற. வாவர் ஒரு 2 நிமிஷம்னு சொல்லி முகமது அலியோட ஒய்ஃபை வந்து பேச வச்சுட்டு, இதுல நிறைய தலைங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு. அதனாலதான் இதை லீகலா மூவ் பண்ண முடியல. நான் உங்களை பொய்யான ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்க சொல்லல, உண்மையான ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு தான் கேட்கிறேன்னு சொல்றான். இங்க ஜீவா ரெஸ்டாரண்ட்லயும் மெடிக்கல் ஷாப்லயும் விசாரிச்சுட்டு வந்து எல்லா டீடைல்ஸையுமே ராஜா கிட்ட சொல்றான். அங்க கட் பண்ணா லலிதாவுக்கு நீலா கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்க, ஆபீஸ்ல தான் இருக்கேன்னு லலிதாவும் சொல்ல, முரளியையும் ஆபீஸுக்கு வர சொல்லுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றா. லலிதாவும் முரளிக்கு கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்ல, முரளியும் அங்க வந்துட்டு எதுக்காக இப்ப வர சொல்லி இருப்பாங்கன்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நீலா வந்ததுமே எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைன்னு எல்லாத்தையுமே சொல்லி கண்டபடி திட்ட ஆரம்பிக்க, முரளி லலிதாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ராஜா சார் எனக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அவருக்கு நன்றி கடனா அவருக்கு பிடிச்சவங்களோட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன்னு சொல்ல, கட்டுன பொண்டாட்டி பிள்ளைக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு. ஆனா மத்தவங்களுக்கு மட்டும் ஓடி போய் எல்லாம் பண்ணுவாரு. இனிமேல் யாராவது சத்யாவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு போகும்போது, லலிதாவை பார்த்து உன்னை நம்பி தானே டிவோர்ஸ்க்காக எல்லாத்தையுமே உன்கிட்ட சொன்னேன். எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு, இந்த கேஸை யாரை வச்சு முடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு போய் லலிதாவோட முன்னாள் சீனியர் லாயரை பார்த்து இந்த கேஸை எப்படியாவது முடிச்சுக்கிடுங்கன்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.